Hi, hello friends. Now I'm going to tell one story for UGC NET exam, Antony and Cleopatra. இந்த ஸ்டோரியில் வந்து எப்படின்னா இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டனி வந்து ரொம்ப கிளியோபட்ரா வந்து விரும்புவார். அவர் வந்து ரோமன் பேரரசோட எம்பரராக இருந்தாலும் கிளியோபட்ரா அவங்க வந்து எகிப்தோட குயின்னு அவங்க கிட்ட தான் அதிகமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டில் நடக்கும். அந்த பேட்டிலில் கூட அவங்க வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கிளியோபட்ரா மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அழகில் மயங்கி இருப்பாங்க இந்த ஸ்டோரியில். அதுக்கப்புறம் அந்த ரோமன் பேரரசோட கிங் யாருன்னா ஆக்டேவியஸ் சீசர் வந்து ரொம்ப தீவிரமாக ஆண்டனியோவை பிடிக்க இந்த ஸ்டோரியில் வந்து அவர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஆண்டனியோ வந்து போரில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கிளியோபட்ரா மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவர் வந்து எப்படியாவது ஆண்டனியோ வந்து கொல்லணும் அப்படின்ட்டு தீவிரமாக இருப்பார். ஆனால் இந்த விஷயம் வந்து ஆண்டனியோவுக்கு தெரியும். ஸோ வந்து ஆண்டனியோ என்ன பண்ணுவார்னா, ஒரு கன்சிடர் வந்து ஆக்டேவியஸ் சீசருக்கு வந்து நம்ம மேலே ஒரு கன்சிடர் வேணுன்றதுக்காக அவரோட 6th சிஸ்டர் ஆக்டேவியா அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. பட் ஆல்ரெடி ஆண்டனியோவுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஃபுல்ஃபியா. அவங்க வந்து இறந்துருவாங்க. அவங்க இறந்ததுனால தான் எகிப்தை விட்டு ரோமுக்கு வந்து ஆண்டனியோ வந்து மறுபடியும் போவாங்க. ஸோ வந்து சுச்சுவேஷன் வந்து சரியில்லாத காரணத்தினால தான் ஆக்டேவியாவை மேரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆக்டேவியா விட்டுட்டு மறுபடியும் ஈஜிப்டுக்கே வந்து எகிப்து இளவரசியான கிளியோபட்ராவே தஞ்சோன்னு இருப்பாங்க. ஆனால் என்னென்னா ஆக்டேவியஸோட அதுக்கப்புறம் ஒரு பேட்டில் நடக்கும். அந்த பேட்டிலில் அப்புறம் ஆக்டேவியஸ் வந்து தீவிரமாக ஆண்டனியோவை தேடிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் என்ன நடக்கும்னா, ஆக்டேவியஸ் அவங்க படைகளுக்கும் ஆண்டனியோ படைகளுக்கு 2 பேருக்கும் வந்து ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் ஆக்டேவியஸ் சீசர் தான் வின் பண்ணிடுவார். ஸோ வந்து அதனால் ஆண்டனியோ வந்து கிளியோபட்ரா மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. கிளியோபட்ரா மேலே தான் நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தையால் கிளியோபட்ராவை வந்து பேசுவாங்க. ஸோ வந்து கிளியோபட்ரா வந்து என்ன செய்வாங்கன்னா, ஸோ வந்து ஆண்டனியோட பழைய லவ் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட சர்வெண்ட்கிட்ட என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, கிளியோபட்ரா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பரப்பி விடுவாங்க. அந்த டைம் வந்து ஆண்டனியோவும் நம்பிடுவார். ஸோ கிளியோபட்ரா இறந்துட்டாங்க அப்படின்னோடனே அவருக்கு வாழவே பிடிக்காது. எப்படியும் வந்து ஆக்டேவியஸ் வந்து நம்மளை கைப்பற்றிடுவாங்க, நம்மளை வந்து ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல் பர்சன் மாதிரி நடத்துவாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஆண்டனியோ வந்து செல்ஃப் கில் பண்ணிப்பார். அவரே சூசைட் பண்ணிப்பார். தன்னோட சர்வெண்ட்டை வந்து ஈரோஸ் அப்படின்ற சர்வெண்ட்டை வந்து தன்னை கில் பண்ண சொல்லுவார். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, தன்னோட அரசரை வந்து கொலை பண்ண மனசு இல்லாமல் அவரே வந்து சூசைட் பண்ணி இறந்துப்பார். ஸோ நமக்காக ஒருத்தர் வந்து இப்படி இறந்து போகிறாரே, நாம ஏன் நம்மளே கில் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து அவரை கொண்டு இறந்துப்பார். அதுக்கப்புறம் லேட்டராக தான் கிளியோபட்ராவுக்கு தெரிய வரும், ஆண்டனியோ இந்த மாதிரி நமக்காக தான் இறந்துட்டார் அப்படின்ட்டு. ஸோ வந்து கிளியோபட்ராவை அடுத்து பிடிக்கிறதுக்காக ஆக்டேவியஸ் வந்து தீவிரமாக இருப்பார். ஸோ வந்து கிளியோபட்ராவுக்கு தெரியும், எப்படியும் நம்மளை வந்து ஆக்டேவியஸ் பிடிச்சிட்டா வந்து நம்மளை வந்து ரொம்ப ஹியூமிலேட்டாக நடத்துவாங்க, ரொம்ப டிஸ்கிரேஸ்ஃபுல்லாக நடத்துவாங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேமினோஸ் அப்படின்ற ஒரு சர்பண்ட்டை வந்து தான் மேலே விட்டு அவங்க வந்து அது பைட் பண்ணி அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து இந்த கதையில் அவங்க மறைச்சிப்பாங்க. அதுதான் வந்து ஆண்டனியோ அண்ட் கிளியோபட்ரா லவ் ஸ்டோரி. தேங்க்யூ.